பனாமா கனலை மீட்கிறதுக்காக நாங்கள் வேணும்னா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறதுக்கும் ரெடி, மிலிட்ரி ஆப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதான் அந்த பனாமா கேனல் இஷ்யூ? பனாமா கேனல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து ஹியூமன் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆப்ரேட் பண்ணுற விதமே ரொம்ப வித்தியாசமான இது. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் இப்போ ட்ரம்ப் கேட்குறாரு? இந்த பனாமாவில் ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. இன்னொன்று, பசிபிக் ஓஷன் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி அட்லாண்டிக் ஓஷனோட. இந்த மலையை மொத்தத்தையும் தட்டி தூக்க முடியாது. ஏன்னா இது வந்து சுயிஸ் கனல் மாதிரி ஃப்ளாட் இது கிடையாது. இப்போ மலைக்கு இந்த சைட்ல இருந்து கப்பலை அந்த சைடு கொண்டு போகணும், தண்ணி இருக்கணும். அப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு பெரிய லேக் நடுவில் இது பண்ணிடலாம். டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் பயங்கரமான ஹீரோயிசம் காமிப்பாங்க. ஆனால் வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். பனாமா கேனல் வந்துட்டு அமெரிக்கன் ஷிப்ஸ்க்கு அதிகப்படியாக காசு வாங்குறாங்க. பனாமா கேனல் சைனா கண்ட்ரோலில் போயிடுச்சு. பனாமா கேனலை எங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். பனாமா கேனலை மீட்கிறதுக்காக நாங்கள் வேணும்னா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறதுக்கும் ரெடி, மிலிட்ரி ஆப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மிலிட்ரி ஆப்ஷனையும் யூஸ் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 யூஎஸ் பிரசிடெண்ட்டாக சார்ஜை அசியூம் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சில நாட்களாக ஒவ்வொரு கண்ட்ரியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பனாமா கேனலை பற்றியும் சொல்லியிருக்காரு. என்னதான் அந்த பனாமா கேனல் இஷ்யூ? பனாமா கேனல் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து ஹியூமன் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆப்ரேட் பண்ணுற விதமே ரொம்ப வித்தியாசமான இது. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் இப்போ ட்ரம்ப் கேட்குறாரு? இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சில மில்லியன் நூற்றாண்டு, அதாவது 3-4 மில்லியன் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டும் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டும் ஒன்றா சேருதுங்க. ஸோ இந்த பிளேட் டெக்டானிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகமே நிறைய பிளேட் மாதிரி ஒவ்வொன்றா போய் இடிச்சுக்கும், அப்படியே வளர்றது தான் மவுண்ட் எவரெஸ்ட்டாக வளருது இந்த இடிக்க இடிக்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிளேட் டெக்டானிக்ஸில் ஒரு 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டு சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டு ஒன்றா சேருது. அப்போ ஒரு லேண்டு பிரிட்ஜு மாதிரி வருது. ஸோ அதை வந்துட்டு இஸ்மஸ் அப்படின்வாங்க. நம்மலாம் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அதை இஸ்துமஸ்னு சொல்லக்கூடாது, டிஹெச்சை வந்து சைலண்ட்டாக சொல்லணும், இஸ்மஸ். ஸோ இஸ்மஸ்ன்றது என்னென்னா, ஒரு லேண்டு பிரிட்ஜ் இருக்கும், 2 சைடும் கடல் இருக்கும், பெரிய 2 லேண்டை இணைக்கும். ஸோ பனாமா வந்து ஒரு குரூஷியலான பொசிஷன் அங்கே வந்துருச்சு. அதற்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 1500கள் வரைக்கும் யார் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இண்டிஜீனஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க. காலங்காலமாக பழங்குடி மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அதற்கு அப்புறம் ஸ்பானிஷ் எம்பையர் பிடிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினுடைய மன்னரும் அவருடைய அந்த ராணி இசபெல்லா ஃபெர்டினண்ட், இவங்க 2 பேர் தான் இவருக்கு நம்மளுடைய கிறிஸ்டபர் கொலம்பஸ், நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி இங்கே அனுப்பிச்சதெல்லாம் அவங்க தான். ஸோ ஸ்பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக 1510 ஏடியில் இதை பிடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல இடமா இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு அப்போல்லாம் கோல்டு, தங்க வேட்டைக்காக அங்கே போவாங்க. ஸோ இது ஒரு நடுவில் இருக்குது, 2 காண்டினென்ட்டையும் இணைக்குது அப்படின்னு சொல்லி ஸ்பானிஷ் கண்ட்ரோலில் வந்துடுதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பனாமான்ற நாட்டில் எந்த மொழி பேசுவாங்கன்னா ஸ்பானிஷ் தான். காரணம் என்னென்னா, இந்த ஸ்பெயின் கீழே இருந்தனால. அதற்கப்புறம் 1821 பார்த்தீங்கன்னா 1821 ஏடியில் என்ன ஆகுதுன்னா, பனாமா வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா குளோபலாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பவரை இழக்க ஆரம்பித்தோடனே ஆங்காங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலம்பியா 1819 ஏடியில் அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க இண்டிபெண்டன்ஸு. ஸோ கொலம்பியாவுக்கு மேலே தான் பனாமா. கொலம்பியா பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டோடைய நார்தர்ன் மோஸ்ட் இது. நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டோடைய சதர்ன் மோஸ்ட் இது தான் நம்மளுடைய பனாமா. ஸோ கொலம்பியா டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் ஏதாவது மற்ற நாடுகள் வந்து தாக்கிடக்கூடாதுன்னு கிராண்ட் கொலம்பியா அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. வெனிசுலா, கொலம்பியா, அதற்கப்புறம் பனாமா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் கிராண்ட் கொலம்பியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. ஸோ கொலம்பியாவும் பனாமாவும் ஒன்றாவே தான் இருக்கிறாங்க, ஒரே நாடாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது காலமாகவே
என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப்பல்லாம் யூரோப்லேருந்து வருதுன்னு வைங்களேன், அது எப்படி போகணும்னா கேப் ஹார்ன் அப்படின்னு. கேப் ஹார்ன்ன்றது சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டோடைய எட்ஜில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்டில் இருக்கும். சிலி நாட்டுக்கு கீழே அது இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அங்கே இது வழியாக சுற்றி திருப்பி இந்த சைடு போகணும். இப்போ அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நியூயார்க்குக்கு குட்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு வைங்களேன், லேண்ட் வழியாக ரொம்ப தூரம், கப்பல் வழியானா நிறைய குட்ஸை அனுப்பலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுற்று, அதை கேப் ஹார்ன் வரைக்கும் வந்து ஒரு சுற்றி இப்படி போகும். ஸோ அந்த சைடு பசிபிக் ஓஷனு, வெஸ்டர்ன் சைடு, ஈஸ்டர்ன் சைடு அட்லாண்டிக் ஓஷன், நடுவில் ஒரு சின்ன பாயிண்ட் இங்கே பனாமா இருக்குது. ஆனால் கப்பலில் வந்துட்டு இந்த கேப் ஹார்ன் வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட் உலக அளவுலன்னு சொல்லுவாங்க. அதை கிரேவியார்டு ஃபார் ஷிப்ஸ் அப்படின்வாங்க. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்துட்டு அங்கே முழுகியிருக்கான், ஆயிரக்கணக்கான செயிலர்ஸ் இறந்துருக்காங்களாம். இதற்கு காரணம் என்னென்னா, அந்த கேப் ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சதர்ன் ஹெமிஸ்பியரோடைய எண்டில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர 100 கிலோமீட்டருக்கு மேலே திடீர்னு வேகமாக விண்ட்ஸ் அடிக்குமா, அலை பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு மேலெல்லாம் வேவ்ஸ் வருமா. ஸோ பயங்கர கோல்டான இது, பல கடல்கள் கலக்கிற இடம் அந்த இடம். ஸோ இதனால் மல்டிபிள் ரீசன்ஸ்னால அங்கே போகிற ஏறக்குறைய 800 கப்பல் வரைக்கும் இது வரைக்கும் மூழ்கியிருக்கு அப்படின்றாங்க. ப்ளஸ் இது இவ்வளோ ஒரு சுத்து. ஸோ கப்பலுடைய ஃபியூலும் நிறைய வேஸ்ட் ஆகும். அப்போ ஏன் இந்த நடுவில் இந்த பனாமா தானே ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு, அங்கே ஒரு கேனலை போட்டால் என்ன அப்படின்னு காலமாகவே யோசிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரும் இந்த கப்பல்லாம் மூவ் ஆகிட்டு பனாமா கிட்ட வந்து நின்றுமாங்க. அதற்கு அப்புறம் இங்கேருந்து மியூல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூல்னா என்னென்னா கழுதைக்கும் குதிரைக்கும் கிராஸ் பண்ணி பிறக்கிறதுங்க. கழுதைனே கொஞ்சம் சொல்லிக்கோங்களேன். ஸோ இந்த மியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங் அப்போ ட்ரெக்கிங் ஒரு 9-10 நாள் நாங்களே பேகை தூக்கணும். அது தூக்காமல் நைஸாக ஓபி அடிக்கணும்னு மியூல்ஸ்லாம் இருக்கும். மியூல்ஸ்கிட்ட கொடுத்துட்டா அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டா நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த மியூல்ஸ் நம்ம லக்கேஜை கொண்டு வந்துடும். நல்லா அது நிறைய லக்கேஜஸை தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அதுக்கு. ஸோ இந்த மியூல்ஸை கண்டினியூஸாக அந்த சைட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 85 கிலோமீட்டருங்க, 82 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அட்லாண்டிக் ஓஷன் சைட்லேருந்து பசிபிக் ஓஷன் சைடு வர்றதுக்கு, இந்த பனாமா கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ குட்ஸ் எல்லாம் அங்கே இறக்குவாங்க. அதற்கப்புறம் இதை மியூல் மூலமாக கொண்டு போயிட்டு நிறைய மியூல்ஸ் போகும். இந்த சைடு திருப்பி கப்பல்கள் காத்துக்கிட்டு இருக்கும், திருப்பி இங்கேருந்து போகும். ஆனால் மியூல்ஸால் எவ்வளோ தூக்க முடியும்? ஸோ ஏன் ஒரு கேனல் போடக்கூடாதுன்னு காலமாகவே யூகே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சாங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1855 பார்த்தீங்கன்னா 1855 ஏடியில் இந்த இடத்துல ரயில்வே லைனை போட்டுட்டாங்கங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் வரும், அட்லாண்டிக் ஓஷன் சைடில் ஒரு கப்பல் இது இருக்கும் போர்ட்டு, பசிபிக் ஓஷன் சைட்லையும் போர்ட் இருக்கும். ரெண்டு ட்ரெயின் கண்டினியூஸ் டைரெக்டாக குட்ஸ் ட்ரெயின் இருக்கும். ஸோ அங்கே வந்து கப்பல்லேருந்து அப்படியே இறக்கி ட்ரெயினில் ஏற்றி இந்த சைடு கப்பல் வழியாக போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு கப்பல்லேருந்து ட்ரெயினால் எவ்வளோ கொண்டு போக முடியும், ஒரு கப்பல் அளவு கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ ஒரு கேனல் போட்டுட்டா என்ன அப்படின்னு கடைசியில் ஃப்ரெஞ்சு நாடு முடிவு பண்ணிச்சுங்க. ஃப்ரான்ஸ் ஏன் முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்கள ஏற்கனவே சுயஸ் கேனல்ன்றது யூரோப்பையும் ஏஷியாவையும் கடல் வழியாக கனெக்ட் பண்ணதில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா சுயஸ் கேனல். 1859 ஏடியிலேருந்து 1869 ஏடியில் அந்த 10 வருஷத்தில் கட்டியிருப்பாங்கங்க. அது பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சி, அப்புறம் இந்த சைடு இந்தியன் ஓஷன். அது ரொம்ப அளவு இல்லைன்னு வைங்களேன், ஆஃப்ரிக்காவை சுற்றி வர வேண்டிய கப்பல் அந்த 1498 ஏடியில் ஃபஸ்ட்டு கடல் வழியாக வந்தார் நம்ம வாஸ்கோடகாமா இந்தியாவை நோக்கி. ஸோ அவ்வளோ சுற்றுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அழகாக யூரோப்லேருந்து மெடிட்ரேனியன் சி வழியாக வந்து ஏஷியாவுக்கு வந்துடலாம். ஸோ இந்த சுயஸ் கேனலை ஃப்ரான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பனாமாவிலையும் கட்டிடலாம் அப்படின்னு ஃப்ரான்ஸ் முடிவு பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருந்து இல்லை யூகேலேருந்து இந்த சைடு வரணும்னா இப்போ கேப் ஹார்னை சுற்றி வரணும், அது கிரேவியார்டு வர ஷிப்புக்கு. இன்னொன்று ஏறக்குறைய 15,000 20,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றணும். இந்த பனாமா வழியாக வந்துட்டா 20,000 கிலோமீட்டர்கிட்ட சேவ் ஆக போகுது. ஸோ இதனால் 1881 ஏடியில் கொலம்பியன் கவர்மெண்ட்டோடைய பெர்மிஷனோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கொலம்பியன் கவர்மெண்ட்டு? ஏன்னா கொலம்பியா பனாமா ஒன்றா தானே இருக்கிறாங்க 1821 ஸோ பர்மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாராங்க. காரணம் என்னென்னா, சுயஸ் கேனல் மாதிரி இது அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க.
சுயஸ் கேனல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டான இடம். அந்த சைடு வந்துட்டு மெடிட்ரேனியன் சி, இந்த சைடு வந்துட்டு ரெட் சி. நடுவில் ஒரு கால்வாயை தோண்டினாங்க, வந்துருச்சு. 10 வருஷத்தில் வேலை முடிஞ்சது. 1859 டு 1869 ஏடி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பனாமால ஏகப்பட்ட மலைகள் இருக்கு. இன்னொன்று, பசிபிக் ஓஷன் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி அட்லாண்டிக் ஓஷனோட. அதற்கு அடுத்தது காடுகள் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், பண்ணிடலான்ட்டு ஆர்வமாக பண்ணுறாங்க. பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கர்ஸ் வர வர இறந்து பயங்கர சாவு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சாம். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற பாய்சனஸ் பயங்கரமான காடுகள், பாய்சனஸ் ஸ்னேக்ஸு, மலேரியா, எல்லோ ஃபீவர், இந்த மாதிரி வகை வகையான நோய்கள்னால வந்து கப்பலில் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே இறந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 200-300 பேராவது ஒர்க்கர்ஸ் இறந்துருவாங்களாங்க. ஸோ இந்த ரேட்டில் போய்கிட்டே இருக்காங்க, மலையை குடையிறாங்க. ஆனால் ஒரு அருமையான பிளான் பண்ணுறாங்கங்க, ஃப்ரான்ஸ் பிளான். பின்னாளில் யூஎஸ் அதையும் இது பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா, இந்த மலையை மொத்தத்தையும் தட்டி தூக்க முடியாது. ஏன்னா இது வந்து சுயஸ் கேனல் மாதிரி ஃப்ளாட் இது கிடையாது. இப்போ மலைக்கு இந்த சைட்லேருந்து கப்பலை அந்த சைடு கொண்டு போகணும், தண்ணி இருக்கணும். அப்போது ஆர்டிஃபிஷியலாக ஒரு பெரிய லேக் நடுவில் இது பண்ணிடலாம். அதற்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் லாக் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். அது எப்படின்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பிளானை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால பெருசாக பண்ண முடியல. ஆனால் ஏகப்பட்ட டாலர்ஸ், மில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணுறாங்க. வேலையும் நடக்குது, மெஷினரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. கடைசியில் 1889 ஏடியில் பேங்க்ரப்சி அப்படின்னு விட்டுறாங்க. இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு. இந்த சூழலில் அமெரிக்கா இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கன் குட்ஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் குட்ஸ் தான் 65-70%. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நியூயார்க்குக்கு போகணுன்னா அழகாக இந்த கப்பல் வழியாக இப்படி போயிடலாம், பனாமா வழியான்ட்டு. கடைசியில் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற பிரசிடென்ட் இருக்காரு. 1902 1903லலாம் அவர் தான் பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட். அவங்க யூஎஸ் காங்கிரஸை, செனட் அவங்கள்ட்ட இது பண்ணி பெர்மிஷன் வாங்கி நம்ம எப்படியாவது கட்டிடுவோம், பணம் எங்களுக்கு கொடுங்கன்னொன்னே அவங்களும் காங்கிரஸ், அதை பார்லிமெண்ட் மாதிரி வைங்களேன், பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அவங்க கொலம்பியா கவர்மெண்ட்டோடையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறாங்க. ஆனால் கொலம்பியாவில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, மக்கள் மத்தியில் அவ்வளோ எரிச்சலாம். அது எப்படிங்க நம்ம இடத்த நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய சாவரின் இடம் இது, யூஎஸ் வந்து கட்டிட்டானா அதுக்கப்புறம் அவங்க இருந்துருவானா, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையான்ட்டு மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு அதிருப்தியாம். ஸோ அதனால் கொலம்பியாவுடைய செனட்டில், அதாவது நம்ம ஊரில் ராஜ்யசபான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்பர் ஹவுஸை செனட்னு சொல்லுவாங்க. செனட்டில் ரிஜெக்ட் ஆயிடுதுங்க. என்னது, இந்த அக்ரிமெண்ட் கிடையாது, செல்லுபடி ஆகாதுன்னு. உடனே தியோடர் ரூஸ்வெல்ட் யூஎஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ பனாமா கேனல் நாங்கள் பண்ண முடியாதா, இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பனாமாவில் ரிபல்லியனை தூண்டி விடுறாங்கங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அதை சப்போர்ட் பண்ணிட்டு கொலம்பியன் ஆர்மி வர்றதுக்கு முன்னாடி சுற்றி வளைச்சிடுறாங்க இவங்க கப்பலை வச்சு. கொலம்பியாவால் இங்கே ரீச்சே பண்ண முடியாது. இதெல்லாம் எவ்வளோ நாள் நடக்குது, ஒரு 2-3 நாளைக்குள்ளே முடிச்சுட்டு சுதந்திரம் உங்களுக்கு டிக்ளேர்டுன்னு அவங்களே டிக்ளேர் பண்ண வச்சிடுறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் தான் உலகத்திலே முதல்ல உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிடுறாங்க. இது எப்போ நடக்குது, நவம்பர் 3 1903, 1903 AD நவம்பர் 3. இது ரொம்ப முக்கியமான டேட்டு. ஏன்னா அதற்கப்புறம் 3 நாளில் ஒரு அக்ரிமெண்ட், நவம்பர் 6 1903 AD அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுறாங்க. என்னென்னா, பனாமா கேனலை நாங்கள் சைன் பண்ணுவோம். இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ட்ரம்ப் பேசுகிறதுலாம். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் யூஎஸ்க்கு வந்துட்டு, நீங்கள் யூஎஸ்க்கு பர்பச்சுவலாக நாங்களே அந்த ஏரியாவுக்குள்ளே இருப்போம். இந்த பனாமா கேனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, அதை சுற்றி ஏரியாவை எங்களுடைய நாடு அது, நாங்கள் அதை கட்டி தந்துடுறோம், உங்களுக்கு பாதுகாப்புக்கும் நாங்கள் உதவுறோம், உங்களுக்கு ஏதாவது நாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுனாலும் நாங்கள் உதவுறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை பனாமா சைட்லேருந்து ஒரு ரிபல்லியன் குரூப் ஒருத்தர் சைன் பண்ணிடுறாங்கங்க. 3 நாளில் எவ்வளோ ப்ரெஷரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஆனால் அதுலேயும் அந்த அக்ரிமெண்ட்லேயும் ஆர்டிகிள் 21 என்னமோ 21 22 99 இயர் லீஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ 99 இயர்னாலும் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்படி ஒரு லீஸ், ஒரு டேர்ம் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1904 ஏடியில் ஆரம்பித்து 1914 ஏடியில் முடிக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு என்ஜினியரிங் மார்வல், அதில் டவுட்டே கிடையாது. இது யாருடைய பிளான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு பிளான். ஃப்ரான்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த மெஷினரி எல்லாமும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்றாங்க அந்த கம்பெனிக்கு. இப்போ பிளான் என்னென்னா, அட்லாண்டிக் ஓஷன் சைடு, பசிபிக் ஓஷன் சைடு, நடுவில் ஒரு 82 கிலோமீட்டருக்கு பனாமாவில் மலை. ஸோ இந்த மலையில் இப்போ கப்பலை வந்துட்டு இப்படி மேலே ஏற்றி இறக்குறது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள்.
ஸோ ஏற்கனவே ஒரு ஃப்ரான்ஸ் பிளான் இருந்துச்சுல, நடுவில் ஒரு பெரிய லேக்கை தோண்டிடுறது, ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்குங்க. அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் வரும், ஒரு லாக் போடுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கப்பலுக்கு அந்த லாக்குக்குள்ள நிறைய லாக்குன்றது ஒரு ஏரியாங்க. அங்க நிறைய தண்ணிய பம்ப் பண்ணுவாங்க. அப்ப கப்பல் கொஞ்சமா மேலே ஏறுமா, அப்புறம் அந்த லெவலுக்கு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் போகும்போது திருப்பி மலை ஏறணும். அப்போ திருப்பி ஒரு லாக் வரும். திருப்பி தண்ணி நிறைய பம்ப் பண்ணுவாங்க. அப்ப இந்த கப்பல் மேலே ஏறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். அதற்கு அடுத்தது அந்த சைடு மலை இறங்கும் போதும் திருப்பி அந்த லாக்கு கிட்ட போன உடனே தண்ணியை திருப்பி எடுத்து விடுவாங்க. அப்ப அப்படியே அந்த தண்ணி இறங்க இறங்க கப்பல் இறங்குமா, அப்புறம் திருப்பி முன்னாடி போகும். ஸோ இதே மாதிரி இது ரொம்ப ஒரு என்ஜினியரிங் மார்வல், டவுட்டே கிடையாது. அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் 1914ல முடிச்சிடுறாங்கங்க. 1914 ஆகஸ்ட் 15 ஃபர்ஸ்ட் கப்பல் போயிருதுங்க. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏற்கனவே நல்லா எக்கனாமிக்காக நல்லா இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட அவங்களுடைய ட்ரேடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. இப்போ கேப்பான வரைக்கும் சுற்றிட்டு வர தேவையில்ல. ஸோ இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த பனாமா கேனலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதற்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் இவங்களுடைய நாடாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கேனல் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே இருக்கிறவங்கலாம் அமெரிக்காவிலேருந்து வந்தவர்கள், அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு பயங்கரமான ப்ரிவிலேஜுங்க. அவங்க தான் இந்த கேனலில் ஆப்ரேட் பண்ணுறது. இவங்க அமெரிக்கா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பனாமாவுடைய உள்நாட்டு பாலிடிக்ஸில் தலையிட ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே வந்துட்டு பனாமா மக்கள் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. காரணம் என்னென்னா, தேவையில்லாமல் நம்ம நாட்டை கொடுத்துட்டோம், அது எப்படி நம்மளுடைய இதை கொடுக்க முடியும் அவங்கக்கிட்ட அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேனல் ஜோனில் இருக்கிறாங்களே மக்கள், அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட இஸ்ரேல் செட்டில்மெண்ட்டுன்னு அங்கங்கே போய் இவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருப்பாங்கங்க பாலஸ்தீனத்தில். இவங்க இஸ்ரேல் நாடு இல்லாமல் அடிக்கடி அங்கங்கே போய் செட்டில்மெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அரகண்டாக இருப்பாங்க. நீலாம் ஒரு இதா அப்படின்னு மற்ற சுற்றி உள்ளவங்கள. அந்த மாதிரி இவங்க மற்ற அங்கே உள்ள பனாமா மக்களை வந்துட்டு எப்பயுமே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, கேவலமாக பார்க்கறது. அவங்க நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இது எங்கள் நாடு, எங்களால் தானே ஓடுது, இந்த மாதிரி ஒரு அரகன்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வெடிச்சிருதுங்க. 1964 ஜனவரி 9 அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மக்கள் திடீர்னு வெறி கொண்டுறாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய இது ஸ்கூலில், அங்கே உள்ள ஸ்கூலில் என்னென்னா 2 கொடியும் ஏற்றணும். பனாமா கொடியும், பனாமா நாட்டு கொடியும் இருக்கணும், யூஎஸ் நாட்டு கொடியும் இருக்கணும். அதுதான் இவங்களுடைய 1961-62 ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வேற இருக்குது. ஆனால் அங்கே வெறும் யூஎஸ்ஸோடைய கொடி தான் இருந்திருக்கு. பனாமா கொடியை இந்த யூஎஸ் பசங்க செட்டில்மெண்ட் இருக்காங்களே அந்த ஏரியாவில் கேனல் ஜோன், அந்த பசங்களை அது எப்படி பனாமா கொடியை இறக்குடா அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க இறக்கியிருக்காங்கங்க. உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு இந்த கூட இருந்த பசங்களுக்கு. எந்த பசங்க? பனாமா நாட்டை சேர்ந்த பசங்களுக்கு. உடனே அவங்க வந்துட்டு ஒரு கும்பலாக போகிறாங்க. இது வந்து புரட்சி மாதிரி வெடிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, அதை தான் மார்ட்டியர்ஸ் டே அப்படின்னு இன்ன வரைக்கும் பனாமாவில் கொண்டாடுற மார்ட்டியர்ஸ் டே என்னென்னா ஜனவரி 9. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா 1964ங்க. பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு அடிக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. ஒரு பெரிய இது ஏறக்குறைய ஒரு 20 பேர் இறந்துடுறாங்க. யார்? பனாமா மக்கள். யூஎஸ் சோல்ஜர்ஸு ஒரு 3-4 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எம்பசியை க்ளோஸ் பண்ணோன்ட்டு அப்போ யாருன்னா லிண்டன் ஜான்சன் தான் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ வேறு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி இப்படியே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது பனாமா மக்களை பொறுத்தவரை என்ன, டிஸ்கஷன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் யூஎஸ் என்னது, அது டிஸ்கஷன் தான். பனாமா மக்களுடைய கோரிக்கை என்ன, நீங்கள் கிளம்பிருங்க, இது எங்கள் நாடு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சுயஸ் கேனல் சைடு என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே சுயஸ் கேனல் யார் கட்டினதுன்னா ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் 1956 அங்கே உள்ள நாசர், அவர் தான் ஈஜிப்டை ஆட்சி செய்கிறாரு. சுயஸ் கேனல் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுடைய டெரிட்டரிக்குள்ளே இருக்குது, ஃப்ரான்ஸ் தான் கட்டினது. ஸோ இவர் நேஷ்னலைஸ் பண்ண உடனே ஃப்ரான்ஸு, அதுக்கடுத்தது யூகே, அவங்களாம் சண்டை போடலான்னு போகிறாங்க. அப்போ யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நாசருக்கு விட்டுருங்க, ஈஜிப்ட் இது தானே அதுன்னு. ஏன்னா ஊராருக்கு நல்லா யூஎஸ் உபதேசம் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னா வேற மாதிரி நடப்பாங்க. யூஎஸோடைய தாட் என்ன, யுஎஸ்எஸ்ஆரோட
நாசர் க்ளோஸ் ஆயிடக்கூடாது. அப்படின்னா அவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக பிரான்ஸையும் யூகேவையும் மிரட்டி சண்டை போடக்கூடாதுன்னு விட்டுட்டாங்கங்க. இப்போ அந்த இது வேற இருக்கு. அப்போ சுயிஸ் கேனலை அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, பனாமா கேனலை எங்ககிட்ட கொடுங்கன்னு. இதற்கு அப்புறம் தான் 1964ல் அங்கே போராட்டம் வெடிக்குது. கடைசியில் 1977ங்க ஜிம்மி கார்ட்டர் அவர் தான் யுஎஸ் பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாது, நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். இவர் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பீஸ்க்காக நிறைய முயற்சி செய்தவர். சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்டைனை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தவர். அவர் என்ன யோசிக்கிறாரு, சரி இதுவும் பனாமா கேனல் இஷ்யூம் 1964 ஆரம்பித்தது ரொம்ப பிரச்சனையில் தான் போய்கிட்டு இருக்கு, அதையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பனாமாவுடைய பிரசிடெண்ட்டும் உட்கார்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கடைசியில் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க 1977. 1979 அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். 20 வருஷம் 1999 டிசம்பர் 31 டோட்டலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்போம். இந்த 20 வருஷம் 79 to 99 உங்களுடைய பனாமா மக்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம் இந்த கேனலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த ஏரியா இனிமேல் யூஎஸோடைய இது கிடையாது. அந்த கேனல் ஜோன் ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வேணும்னா அமெரிக்காவுக்கு திருப்பி வந்துக்கலாம், இல்லை அங்கேயே இருந்துக்கலாம். ஆனால் அது பனாமாவுடைய நாடாக மாறிடும். ஆனால் ஒரு கண்டிஷன், இது எப்பயுமே நியூட்ரலாக இருக்கணும். அந்த ஒரு லைன் இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டில். அதாவது பனாமா திடீர்னு யூஎஸ்எஸ்ஆர் சைடோ சைனா சைடோ போயிடக்கூடாது. அதுக்காக இது நியூட்ரலாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, இவங்க அந்த நியூட்ரலாக இல்லைன்னா யூஎஸ் மிலிட்ரியை யூஸ் பண்ணலாம். இது அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் கண்டினியூ ஆகுது. 1999 டிசம்பர் 31க்கு அப்புறம் பனாமா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்கங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, பனாமா சைனாவுக்கு போகுது, நியூட்ரலிட்டி இல்லை, யூஎஸ் சிப்ஸுக்கெலாம் எக்ஸார்பிட்டன்ட் ரேட், பயங்கரமான ரேட்டு வேணும்னு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ தூரம் உண்மை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் ஷிப்ஸ்க்கு எக்ஸார்பிட்டன்ட் ரேட்லாம் கிடையாது. எல்லா கப்பல்களுக்கும் என்ன ரேட்டு போடுறாங்களோ அதே ரேட்டு தான், அதே டேரிஃப் தான். எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 36லேருந்து 38 கப்பலால் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போக முடியுங்க. அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 4 கோடி ரூபாய் செலவாகும். அந்த பனாமா கேனல் அத்தாரிட்டிக்கு அவங்க கொடுக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 20,000 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பல மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இன்னொன்று, அவ்வளோ டெக்னிக்கல் வேலை நடக்குது. ஸோ அவங்களுக்கு அது செலவாகுது. ப்ளஸ் அது பனாமாவுக்கு முக்கியமான வருமானம் இந்த டேரிஃப் தான். ஸோ யூஎஸ் கப்பல்களுக்கெல்லாம் தனியாலாம் சார்ஜ் பண்ணல, எல்லாருக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. சில டைம் ட்ராட் கண்டிஷன்லாம் வரும்போது, ட்ராட்னும் போது கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியலாக லேக் கிரியேட் பண்ணாங்களே, அதில் தண்ணி குறைஞ்சிதுன்னா ஒரு சில கப்பல்களை மட்டும் ஆக்ஷனில் விடுவாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இன்னும் கூட 6 கோடி தந்துடுறேன்ப்பா, 7 கோடி தந்துடுறப்பான்னு. ஏன்னா அவங்களுக்கு கப்பலில் அவ்வளோ குட்ஸ் இருக்குது. ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக இது கிடையாது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டும் நிறைய குறையுது இவ்வளோ தூரம் சுற்றி வராதனால. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது ஒழிய யூஎஸ் கப்பல்களுக்கு அதிகமாக பண்ணுறதுலாம் பொய். அதற்கு அடுத்தது சைனா அங்கே எடுத்துட்டாங்களா, அதுவும் பொய் தான். ஆனால் அதே சமயத்தில் சைனா 2 சைடு ஒரு போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேனல் கண்ட்ரோல் மொத்தமும் யார்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, பனாமா கேனல் அத்தாரிட்டி. அதை யார் இது பண்ணுறா, ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த போர்டில். அந்த 10 பேரில் இப்போ பனாமா பிரசிடென்ட் இருக்காங்களே, அந்த பிரசிடென்ட்டால் 5 பேரை தான் பண்ண முடியும், முந்தின பிரசிடென்ட்டால் 5 பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க வச்சுப்பாங்க. ஸோ தட் நியூட்ரலாக இருக்கணும்னு. ஸோ ட்ரம்ப் சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் தான். சைனாவுக்கு அப்போ ஏன் அலோவ் பண்ணாங்க? சைனா உலகம் ஃபுல்லாக அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் BRIன்னு ஆங்காங்கே போர்ட்டு, ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் ரோட்ஸு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் கட்டுறாங்க 2 இடம். ஆனால் பனாமா கேனல் அத்தாரிட்டியை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக பனாமா கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அதே சமயத்தில் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி சைனாவை நம்பவும் முடியாது. திடீர்னு சைனா கொஞ்சம் கொஞ்சமாக என்க்ரோச் பண்ணலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு இல்லாத பணமா, அமெரிக்கா ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா முழுக்க முழுக்க தன்னுடைய பணத்தை உலகம் எங்கே, இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு இப்போ எவ்வளோ கமிட் பண்ணியிருக்காங்கன்னா, 12லேருந்து 14 பில்லியன் டாலர் கொடுக்குறாங்க. வருஷம் 3லேருந்து 4 பில்லியன் டாலர் யூஎஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸை பொறுத்தவரை டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் பயங்கரமான ஹீரோயிசம் காமிப்பாங்க.
ஆனால் இஸ்ரேல் பிரதமர் அது யாராக இருந்தாலும் இவங்க மண்டிடுவார்கள். இதுதான் உண்மைங்க. என்ன காரணம்? ஏன்னா ஜூயிஷ் லாபி. ஸோ இஸ்ரேலுக்கு 3லேருந்து 4 பில்லியன் டாலரு இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள 12 பில்லியன் டாலர் கொடுக்கும்போது அந்த இதில் அதுவும் எதுக்கு போகுது? அதை மொத்தத்துக்கு மொத்தம் டிஃபென்ஸை அப்பாவி மக்களை அங்கே கொண்டு குவிக்கிறதுக்கு. அப்போது அந்த பணத்தில் அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமே. சைனாவை வெளியில் துரத்துறது ஒன்றுமே இல்லையே. இவங்க போர்ட்டை கட்டலாம். இதுக்கு எவ்வளோ ஆக போகுதுங்க? இவங்க மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணது இந்த பனாமா கேனலை யுஎஸ் கட்டுறதுக்கு 1904 ஏடியிலேருந்து 1914 ஏடி வரைக்கும் 15 பில்லியன் டாலர் இன்னைக்கு பண மதிப்புக்கு. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, அவங்களுடைய எக்கானமியே எவ்வளோ வளர்ந்துச்சு. ஸோ ட்ரம்ப் இப்போ சொல்கிறது நாங்கள் இது பண்ணோம், நாங்கள் இப்போ மிலிட்ரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோன்றது சரியான இது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் ஷிப்ஸ்க்கு இவங்க சார்ஜ் ஜாஸ்தியும் பண்ணுறதில்ல. சார்ஜ் ஜாஸ்தி பண்ணாலும் அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இவர் மிலிட்ரியை யூஸ் பண்ண முடியாது. எப்போ சைனா இன்டர்ஃபியர் பண்ணால் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் சைனா வெறும் அந்த போர்ட்டை தான் கட்டியிருக்காங்களே ஒழிய பனாமா கேனல் அத்தாரிட்டி இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை ட்ரம்ப் செய்வது இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறது, மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். அதே சமயத்தில் பனாமாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். பனாமா பார்த்தீங்கன்னா இந்தியாவோடலாம் நல்ல வளர்ந்த நாடு. ஏறக்குறைய நம்ம தமிழ்நாடு கிளைமேட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு, ஒரு சைடு அட்லாண்டிக் ஓஷன், ஒரு சைடு பசிபிக் ஓஷனு. அருமையானது. ரிட்டையர்டு பீப்புளுக்கு அங்கே நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆவாங்களாம். டேக்ஸும் ரொம்ப கம்மியாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே கம்மியாக. ஸோ வளர்ந்த நாடு தான் நம்ம நாடோட பார்க்கும்போது. இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு இன்னும் நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். தேவையில்லாமல் உக்ரைனுக்கு நிறைய பல பில்லியன் டாலர் கொடுக்குறாங்க. அதோட ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் நாட்டுக்கு நிறைய பணம் கொடுத்து, ஸோ அந்த பணத்தெல்லாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் யூஎஸ்க்கும் பிரச்சனை இல்லை, சைனா மாதிரி கண்ட்ரிஸும் கண்ட்ரோலில் இருக்கும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இல்லை ட்ரம்ப் பண்ணுறது சரிதானா? அதையும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.